ஹலோ கேஸ், நான் உங்கள் பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சீரிஸோட நேம் வந்து மேஜிக் மேக்கர்ன்ற சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போக சொன்னீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் வேலை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பாருங்க. பிடிச்சவங்க கமெண்ட்ல மேஜிக் எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. இப்போ ஒருத்தன் அவனுடைய வீட்டில் நைட்டு 12 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் ஆயிடுறது. அது வந்த அடுத்த நிமிஷம் லைட்லாம் இருக்கு. டைம் ஆயிடுச்சு, ஃபைனலி நான் வேற லெவலில் மாற போறேன்னு சொல்லிட்டு அவன் புலம்ப வேற லெவலில். எனக்கு இப்போ 30 ஆயிடுச்சு. நான் ஒரு மேனா ஸ்டில் என்னமோ வெர்ஜினிட்டியோட இருந்தான். என்னுடைய ஆசை எல்லாம் எப்பவுமே மேஜிக் யூஸ் பண்ணணும். அது எபிலிட்டி எனக்கு வேணும். அதுக்காக இந்த இடத்துல எவ்வளவு மேஜிக் சம்மந்தப்பட்ட புக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஃபயர் பால் அப்படின்னு கத்திக்கிட்டே பயன்படுத்த அது ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் தண்டர் பால் பயன்படுத்தேன், அதுவும் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் விண்டு ஐஸ்ன்னு சொல்லிட்டு பயன்படுத்த எதுவுமே ஒர்க் ஆகுதுனால அவன் சோர்ந்து போயிடான். என்ன இது நம்ம ஏதுன்னு இந்த விஷயங்கள் படி எல்லாம் ஒர்க் ஆகிடுமே, என்ன எப்படியாச்சும் ஒரு மேஜிக் என்ன மாத்துது. ஆனா எதுவுமே நடக்காதனால அவன் கோபத்தோட என்ன இது புக்கு எல்லாம் அப்போ இதெல்லாம் உதவாத புக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த புக்ஸை பார்த்து அவனும் மன்னிப்புலாம் கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பத்தி நான் தப்பா சொல்லிட்டு கூட இது எதுவுமே ஒர்க் ஆகல. ஒரு மேஜிக் கூட என்னால பயன்படுத்த முடியல. இந்த வேர்ல்டு நார்மலான வேர்ல்டு தான், இது ஒரு ஃபன்னு கூட கிடையாது. சரி இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட பெட்ல போய் படுத்து நாளைக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நாளைக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகல அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல நகர்ந்து போன அடுத்த நிமிஷமே அவனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவனுக்கு முன்னாடி இருக்க புக்கு விசிறி வச்சுட்டு அவனும் இல்ல நான் இந்த இடத்துல சாக கூடாது அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல சேர்த்து போகிறது முன்னாடி சின்னதான் லைஃப்ல நடந்த எல்லா விதமான நினைவுகளும் அவனுக்கு ஞாபகம். ஒரு வேர்ல்டுல எனக்கு கிடைச்சிருக்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேற ஒரு வேர்ல்டுக்கு போனோம், அது அப்படியே போகும். அதன் வகையில் எனக்கு இந்த இடத்துல எந்த விதமான எமோஷன்ஸும் கிடையாது. எனக்கு எப்பவுமே தனிமையா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க கிட்ட பழக மாட்டேன் அந்த அளவுக்கு. ஸ்டில் இருந்தாலுமே என்னோட வயசு 30 கிட்ட ஆக போகுது. நான் வெர்ஜினாட்டா இருக்கேன். பட் அதை காட்டிலும் நான் ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ரியல் லைஃப்ல இந்த மேஜிக் என்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை நிறைவேற்றதை ஹீரோ இவ்வளவு முயற்சி பண்ணிப்பான். பட் கடைசியில் செத்துட்டு இருப்பான். பட் செத்த அடுத்த நிமிஷமே ரீஇன்கார்னேட் ஆகி வேலை ஒரு உலகத்துக்காக ஒரு சின்ன பையனா வந்துடுறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட மேஜிக்கை பத்தின விஷயத்தை கேட்டு நிறைய நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கினேன். இருந்தாலும் நான் விட்டு கொடுக்கல. என்னுடைய நிஜ உலகத்துல மேஜிக் ஒர்க் ஆகலன்னா கூட இந்த உலகத்திலேயாச்சும் ஒர்க் ஆகும்னு நினைச்சேன். அது வகையில் நான் நினைச்சது போல இந்த இடத்துல மேஜிக்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. பட் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அவங்க அப்பா கிட்ட கேட்டுருப்போம் மேஜிக்ல இந்த உலகத்தில் இருக்கான், அதாவது இந்த ஃபயர் வாட்டர் விண்ட் லைட்ன்ற சொல்லப்படுற மேஜிக்ஸ் எல்லாம் இருக்கான். அதெல்லாம் இந்த இடத்துல உருவாக்க முடியுமா? அதெல்லாம் இந்த இடத்துல கிடையாது. எனக்கு கிடையாது. ஆமா, மேஜிக்ன்ற ஒரு வார்த்தையை எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நான் நினைச்சது எல்லாமே இந்த இடத்துல இருக்குதுன்னு படிச்சேன். நீ எதை வச்சு சொல்றன்றது எனக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்துல மான்ஸ்டர்ஸ், ஃபேரி டெய்ல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு மேஜிக்ன்ற ஒரு விஷயம் தெரியாது. நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஃபேரிஸ் கிட்ட வேணா மேஜிக் இருக்குது. என்னுடைய செகண்ட் லைஃப்ல 6வது வயசுல அது ஒரு ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். மேஜிக்ன்ற ஒரு விஷயம் உனக்குள்ள வந்து வெளியே வருது. ஃபயர் பால் வெளியே வந்துட்டு ஹீரோ பெட்ல யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுக்கினே போலமா அங்க ஒன்றும் வரல. இப்ப நான் என்ன பண்றது? அப்பனா மேஜிக் எப்படி வெளி கொண்டு வருதுன்னு படிப்படியா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆனா இருந்தாலும் நான் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டேன். பட் ஏன் என்னால அதை பயன்படுத்த முடியல? நீங்க தான் இருக்கியா அப்படின்னு அவளுடைய சிஸ்டரும் வர. அக்கா நீ வந்துட்டியா? என்னடா எதுக்கு அப்பா அப்படி சொன்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆச்சு தெரியுமா? ஒன்னும் இல்ல, என்ன மன்னிச்சிரு. இருந்தாலும் இந்த ஏஜ்ல அப்படி சொல்றதெல்லாம் வழக்கமான விஷயமா என்ன? நீ சரியான டைமிங் தான் வந்திருக்க. இங்க வா, இங்க வந்து உட்காரக்கா. என்னடா நீ நுதரா அப்படிலாம் சொல்லாத. ஹீரோவும் அவளையே பார்த்துட்டு இருக்க. டே என்னடா அப்படி பாக்குற? அக்கா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவனு சொல்ல. என்னதே ஏன்டா சடனா சொன்ன இந்த மாதிரி? ஹீரோ சொன்ன அடுத்த நிமிஷமே அவனுக்குள்ள இருந்து மேஜிக் எல்லாமே அப்படி வெளிப்படுது. ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது. இப்பதான் புரியுது. அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் மூலியமா தான் இந்த மேஜிக்கல் எனர்ஜி எல்லாமே வெளிப்படுது. இருந்தாலும் ஏன் இது இந்த வகையில உருவாகுது? நான் எல்லாமே மட்டும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நான் அதை பத்தி யோசிக்க கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கு. ஷியோன் எதுக்குடா அப்படி சொன்னேன்? என் ஃபீலிங்ஸ்ல விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவ கடுப்பாவே. ஆஹா என்ன மன்னிச்சிருச்சு சார். உனதடா அவன் மாதிரிலாம் சொல்லாது, எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. இல்ல நீ அதை பாத்தியா? உங்ககிட்ட நான் அதை சொன்ன உடனே என்னோட உடம்புல இருந்து மேஜிக்கல் எனர்ஜி வெளிப்படுது. அதுக்காக தான். ஆனா அதுக்கு நீ இப்படி பண்ணுவியா? உண்மையை நீ தெரிஞ்சுக்கியா? இது எவ்வளவு நல்ல விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒண்ணுமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீ என்ன சொல்ற? பண்ணலாம். ஆனா பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரமா கன்வின்ஸ் பண்ண முடியுது. சரி ட்ரை பண்ணலாம். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சரி அடுத்த கடமை நீ என்ன பண்ண போற? எப்ப நான் என்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தணும் அந்த டைம்ல தான் அந்த மேஜிக்கல் எல்லாமே வெளியே வருது. அப்ப அந்த எனர்ஜி எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு லிமிட்டடான சோர்சஸ் அந்த இடத்துல தேவைப்படுது. என்னடா சொல்ற? திரும்ப ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்னதே திரும்ப நீ அதே மாதிரி சொல்ல போறியா? அது என்னோட மனது ரெடியா இல்லடா. இல்ல நான் அந்த மாதிரி சொல்ல போறது இல்ல. சரி அப்பனா என்னோட ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு நான் வெளிப்படுத்தணும் அந்த அளவுக்கு அதிகப்படியான மேஜிக் எனர்ஜி வெளிப்படுத்த முடியும். ஈவன் அதை மொத்தம் கிட்ட வெளிப்படுத்தினா மட்டும் வருமா? இல்ல என்னுடைய ஃபீலிங்ஸ் நான் எமோஷன்ஸ் மூலமா வெளிப்படுத்தும் போது அது வெளியே வந்துச்சுன்னா லைக் ஃபன், நம்பிக்கை, எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ் இதெல்லாம் நான் வெளிப்படுத்தும் போது கண்டிப்பா அந்த மேஜிக் எனர்ஜி வெளிப்படாம இருக்குமோ? கண்டிப்பா வெளிப்படும் சொல்லிட்டு அதுக்கு அப்படி ஹீரோவும் கான்சென்ட்ரேஷன் பண்ண அடுத்த நிமிஷமே மேஜிக் எனர்ஜி எல்லாமே வெளிப்படுது. நான் பண்ணிட்டேன், சூப்பர், எப்பரா பண்ண நல்லா இருந்துச்சா? இப்போ எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு என்னால அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வெளிப்படுத்த முடியுதுன்னா கூடிய சீக்கிரமே மேஜிக்ஸ் எல்லாத்தையுமே என்னால பயன்படுத்த முடியும். அதுக்காக குறிப்பிட்ட சில விஷயங்களை நான் தெரிஞ்சு வச்சுக்கினா தான் கரெக்டா இருக்கும். சரி இதுக்கப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்களை நான் ரெடி பண்றேன். உதாரணத்துக்கு ஹீரோவும் இந்த தண்ணியில வாழ்ற எலக்ட்ரிக் ஹீல சொல்றான். அது தாங்கிட்ட யாரு நெருங்கி வந்தாலும் தன்னோட எனிமின் சென்ஸ் பண்ணிட்டு தன்னோட பவரை செலுத்தி அவங்கள வந்து கொண்டணும். அது போல தான் இந்த இடத்துல ஹியூமன்ஸ் ஆகிய எங்களுக்கு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தும் போது ஆனா எனர்ஜி வந்து சென்ஸ் ஆகி வெளிப்படுது. அதுவும் எங்களுடைய ஆர்கன்ஸ் மூலமா. இதுக்கு பேர் தான் மேஜிக்கலி சார்ஜ் ஸ்டேட். ஹீரோவும் சந்தோஷத்தோட உச்சநிலைக்கு போயிடறான். என்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியுது பைத்தியகரமா இருந்தது. இதை பார்த்துட்டு அக்கா வரைக்கும் என்னடா சியோ நீ இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்க போல. அதை நினைச்சு அவன் ஹாப்பியா வரான். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் உன்னை பாக்குறேன் விஷயம். நீ இந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்து. ஆமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கேன். என்னால இப்போதைக்கு இந்த மாசத்திலேயே மேஜிக்கலி சார்ஜ் ஸ்டேஜ் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் சில விஷயங்களை கத்துக்கணும்.
அதுல ஃபர்ஸ்ட் மேஜிக்கலியா சார்ஜர் ஸ்டேஜ் அது மூலியமா என்னுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது பவர்ஃபுல்லான மேஜிக் சோர்ஸை வெளிப்படுத்த முடியுது. இருந்தாலும் அந்த லெவல் எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. செகண்ட், இது எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட லிமிட் இருக்கு. நிறைய முறை என்னால இதை பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி பயன்படுத்தினா என்னோட உடம்பு ரொம்ப சோர்வாயிடுது. மூணாவது, ஒருவேளை என்னால உச்சகட்டமா அந்த மேஜிக்கல் எனர்ஜி மொத்தமா வெளிப்படுத்த முடிஞ்சதுன்னா டோட்டலி சீக்கிரமாவே ட்ரெயின் ஆயிடும். பட் ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு என்னால நார்மலான பொசிஷனுக்கு அதை பயன்படுத்த முடியுது. நாலாவது, என்னால ஒரு அர்பையோ இல்ல அந்த லைட் பாலியோ மேஜிக்கலி சார்ஜ் ஸ்டேஜ்ல வெளிப்படுத்த முடியல. ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியல் மட்டும் தான் வெளிப்படுது. அது மத்தவங்களால டச் பண்ணி உணர முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியல. அஞ்சாவது, பெரிய சேலஞ்ச் இந்த இடத்துல இருக்குது. அந்த லைட் பால் என்னால உருவாக முடியல அப்படின்னு அவன் பழம்ப. பிகாஸ் என்னுடைய மேஜிக்கல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரொம்ப லிமிட்டடா இருக்கிறதுனால அந்த பால்ஸ் உருவாக்குற லெவலில் கூட என்னுடைய பவர் எனர்ஜி வந்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த பால்ஸுக்கு உருவாக்க வேண்டிய எந்த அளவுக்கு மேஜிக்கல் எனர்ஜி தேவையோ அதை நான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் என்னையே நான் ரொம்ப க்ளோவா பார்க்க வைக்கணும். இதுலேருந்து எனக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா அந்த விஷய காட்டிலும் என்னுடைய மேஜிக்கல் பொட்டன்ஷியல் வந்து ரொம்பவும் கம்மியா இருக்குது. அதனாலதான் என்னால அந்த மாதிரியான மேஜிக்கல் லைட்ஸ் எல்லாமே உருவாக்க முடியல. இது லைக் நம்மளுடைய கேம்ல இருக்கிற எம்பி மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியாம அதை நான் வெளிப்படுத்துறது ரொம்ப தப்பான காரியம் தான். இப்போ நான் என்ன பண்றது? ஒருவேளை ஓவரா பயன்படுத்தினா செத்துருவேனா? இல்ல என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது. இது மாதிரி இந்த இடத்துல என்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியாதுன்னு நினைச்சேன். பட் இப்போ எனக்குள்ள இந்த மேஜிக்கல் எனர்ஜி வெளிப்படுது. அப்ப நான் இப்பதான் புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் எந்த ஒரு எமோஷனுமே வெளிப்படுத்தாம இப்ப மேஜிக்கல் எனர்ஜி வெளிப்படுத்துறான். என்னோட மேஜிக்கல் எனர்ஜி மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நகர பாக்குறேன். என்னோட கையை அசைச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹீரோ அசைச்சு அடுத்த நிமிஷமே அது அப்படியே நின்றுடுது. என்ன இது? எந்த ஒரு ஃபீலிங்கும் எமோஷன்ஸும் நான் வெளிப்படுத்தாமே உருவாச்சு. பட் ஆனா என்னோட கையை அசைச்சு அடுத்த நிமிஷம் நின்றுடுச்சு. அப்ப நான் கான்சன்ட்ரேஷன் பத்தல. ஹார்ட் பீட்டும் ரொம்ப அதிகப்படியான லெவலில் துடிக்கல. பேசாம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ட்ரை பண்ண அடுத்த நிமிஷமே அவனால வேற விதத்தில் பயன்படுத்த முடியுது. கொஞ்ச நேரத்துல அவனோட கையில மேஜிக்கல் லைட் வர பாருங்கண்ணா என்னோட கை வந்து இப்ப ஜொலிக்குது. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி ஹீரோவை சவுத்துல போய் குத்துறான். ஆனா குத்துன அடுத்த நிமிஷமே செவுறு வழியில அவனோட கையை தான் உடையுது. தேவையில்லாம இப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இது சாதாரண ரெகுலர் லைட் தானா? இந்த பவர் பயன்படுத்தி ஒன்னுத்தையும் அடிக்க முடியாது போலயே. ஆஃப்டர் இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் வந்துட்டேன். அதுவே பெரிய விஷயம். அப்படியே அவன் உற்சாகத்துல இருக்கான். ஏன்னால இப்ப மேஜிக்கல் சார்ஜிங் ஸ்டேஜை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்ததான் மேஜிக்கை கேதர் பண்ணணும். அடுத்த கடை நான் முன்னேறுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோட அப்பாவும் இவங்க 3 பேரும் வெளியே வர வச்சிருக்காரு. இன்னைக்கான ட்ரைனிங் என்னப்பா? நல்ல விஷயம். இன்னைக்கு ஷியான் அண்ட் ரோஸ் கூட ஸ்வாட் ட்ரைனிங் இன்னைக்கு கத்துக்கணும். கண்டிப்பா நீங்க 3 பேரும் நீங்க கத்துன்னு தான் போறீங்க. தூரத்துல இருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த உடன் ஸ்வாடால கூட பீப்பிள்ஸை கொல்ல முடியும். பட் அது உங்ககிட்ட தான் இருக்கு. புரிஞ்சுதா? ஹீரோவும் இருந்தாலும் எனக்கு மத்தவங்க கூட ஃபைட் பண்றதுல பிளானே இல்லப்பா. அப்ப எந்த காரணத்துக்காக நான் ஷார்ட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கணும்ன்றீங்க? இந்த இடத்துல இப்படிலாம் சொல்லக்கூடாதுரா. ஹியூமன்ஸ் இந்த இடத்துல வாழ்றதுக்கு தான் கையில ஸ்வாட ஏந்தினா மட்டும்தான் உயிரோட வாழ முடியும். அது ஏன் உனக்கு தேவைன்னா இந்த டவுனுக்கு வெளியில சில இடங்கள்ல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுங்களை கூட எதிர்த்து சண்டை போறதுக்காக உனக்கு ஸ்வாடுன்ற ஒரு விஷயம் தேவைப்படும். அது இன்னும் உண்மைதான். ஸ்வாட நான் அதிகமா கட்டுக்கிறதுக்கான காரணமே என்ன தற்காத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு ரோசன் சொல்ல மரியானாவும் ஷியோன் கவலைப்படாதா உன்னால முடியும் எனக்கு நம்பி இருக்கு விட்டு கொடுத்துறாத. ஓகே வேற வழியில கத்துக்காம விட மாட்டாங்க போல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் எனக்கு மேஜிக் தான் இந்த இடத்துல கேதர் பண்ணணும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹீரோ ட்ரைனிங் எடுத்து சோந்து போய் அப்படியே தரையில் படுத்துறான். எதை பார்த்துட்டு ஹீரோட அப்பாவும் என்னடா ஷியோன் கொஞ்ச நேரத்துக்கு நீ இப்படி சோந்து போயிட்ட? அப்பனா எனக்கு தெரிஞ்சு நீ உனக்கு வந்து இந்த ஸ்வாட்மேன்ஷிப் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நானும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ரோஸை பார்த்து உனக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குமா? ஸ்வாட் ஃபைட்டர்ல நீ நல்ல பெரிய ஆளா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் நீ கண்டினியூவா ட்ரைனிங் பண்ணு. ஓகே சரி லாஸ்ட் மரியா சேலஞ்ச் ரெடியா? நீ எந்த அளவுக்கு க்ரோ அப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவளும் ரெடியா இருக்கேன். அவளும் போய் அட்டாக் பண்ண இவங்களும் பார்த்து ஆச்சரியப்பட அவங்க அப்பாவும் தடுக்க தயாரா இருக்காரு. பட் நான் அவரே எதிர்பார்க்காத வகையில அவ கீழே வந்து அட்டாக் பண்ணலாம் பார்க்க அடுத்த நிமிஷமே அவரே தடுத்துறாரு. நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்டேன். ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல இப்ப நீ நிறைய முன்னேறிட்ட மாதிரி எதிர்பார்க்காத வகையில உன்னுடைய ஆப்போனன்ட்டுக்கு நீ வித்தியாசமான அட்டாக் கொடுத்த. இதே மாதிரி என்னுடைய ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணு. அதனால நீ இன்னும் சில வருஷங்களே நல்ல பெஸ்டா வந்துருவேன். ஓகே என்னால முடிஞ்சது பண்றேன். அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய ரூமுக்கு வந்து திரும்பி ட்ரை பண்ணி பார்க்க மேஜிக்ஸ் எல்லாமே வருது. ஆனா பட் என்னடா இது எந்த ஒரு எமோஷனும் வெளிப்படுத்தாம வர இந்த எனர்ஜி சோர்ஸையை அதிகப்படியா என்னால பயன்படுத்த முடியல. எப்படி நான் இதை மேனேஜ் பண்ணி வரது? ஃபர்ஸ்ட் என்னால மேஜிக்கலி சார்ஜர் ஸ்டேஜை மட்டும் தான் சில டைம்ஸ் சில நாட்கள் பயன்படுத்த முடிஞ்சது. பட் ஆனா கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேல அந்த ஸ்டேஜை கம்பேர் பண்ணும்போது என்னோட கையில லைட்டை பரவ வைக்க முடியுது. கட்டாயமான நிறுத்தக்கூடாது, கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் ரூம்ல ஹீரோட அப்பாவும் வர என்னோட படிச்சிட்டு இருக்கியா? ஆமா என்ன வேணும் உங்களுக்கு? ஆக்சுவலி நாங்க இந்த இடத்துல இருந்து ஹிஸ்டோரியாவுக்கு போறோம். அதனால நீ என் கூட வரியா? கண்டிப்பா நானும் வரேன். ஹிஸ்டோரியா டவுன் எங்களுடைய ஈட்டன் ரீஜியன்ல இருக்கு. என்னுடைய ஹோம்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற டவுன் அது. ஆனா அதோட சைஸ் ரொம்ப சின்னது. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த டவுனுக்கு வர சரி வாங்க இந்த இடத்துல நிறைய ஷாப்பிங் பண்ண போறோம். எங்களை விட தனியா புரிஞ்சிடாதீங்கன்னு சொல்ல நல்லா புரிஞ்சது. காட்டுட்டா எதுக்காக எங்க கூட்டு வந்தாருன்னே புரியல. எங்க வீட்லயே சேர்ந்து எதனா உருப்படியா கத்துருக்கலாம். எந்த வேற எதனா கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அவங்க கூட ஷாப்பிங் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழி அவங்களுடைய ஷாப்பிங் எல்லாம் முடிக்க ஹீரோட அப்பாவும் சரி வாங்க நம்மளுடைய ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்ப ஸ்வாட் வாங்க போவோம். இதை கேட்டு ஹாப்பி ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. வாடா என்ன சொன்னதுல ரெடி ஆயிடுச்சா? சாரி இங்க நிறைய வேலை இருந்துச்சு. இருந்தாலும் நீ ஆர்டர் கொடுத்தது எல்லாமே ரெடி பண்ணேன். முக்கியமா அந்த ஸ்வாட் வந்து உன்னுடைய பொண்ணுக்காக தானே கேட்டேன். சாரி என்ன மனுஷங்க என்னோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் கிராஸ். ஏதோ இவருடைய ஃப்ரெண்டு. ஹலோ என்னோட பேர் மரியானா. என்னோட பேர் ஷியான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 2 பேரும் ஒன்னு மாதிரி தான் இருக்காங்க. சரி டென்ஷன் ஆகுறா. அதுக்கப்புறம் அவனும் போயிட்டு ஸ்வாட் எடுத்து வந்து மரியானா கிட்ட கொடுக்க ரொம்ப லைட்டாக இருக்கும். ஈஸியாகவும் அவளால் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவளும் அந்த ஸ்வாட் எடுத்து ரொம்பவும் ஹாப்பியரா பார்த்த உடனே அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிட வீட்டுக்கு கிளம்பி போகுது. கேரேஜ்ல எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது மரியானா ரொம்ப ஃபீல் பண்றான். சிவன் இந்த இடத்துல உனக்கு எதுவுமே வாங்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கா. பரவாயில்லக்கா எல்லாம் உன்னோட பிரச்சனைக்காக தான். இருந்தாலும் நான் உன்னோட இன்னும் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதுனால எனக்கு ஸ்வாடெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் சிவன் நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு. அதுக்கப்புறம் ஹீரோவோ பேசிக்கிட்டே வர அந்த இடத்துல ஒரு கடையை பார்த்துட்டு ஒரு பையன் கையில பார்த்தா ஒரு ஃபேரிட்டேல இருக்கிற குண்டு இருக்கு. அவ அந்த கடை என்ன அப்படின்னு அவரை பார்த்து ஆச்சரியமா கேட்க. ஆனா அவரோ அதை பத்தில எனக்கு தெரியாது அமைதியா வா இந்த இடத்துல போவோம்
ஷியோன் சாரிப்பா எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருந்தது அதுக்காக தான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஷாப்பை பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த இடத்துல ஏதோ மேஜிக் சம்மந்தப்பட்டது இருக்கு. அது மட்டும் இல்லாம அது கண்டிப்பா ஃபேரி சேலரா தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோவை சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிருந்தா லைக் பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பிள்ளைக்கு ஆன்ல வச்சுங்க. அப்பதான் போற அடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் வேலை வளர்ந்துருக்கும். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க. சரிங்க தொடர்ந்து வீடியோ முடிச்சுப்போம்.